ஸ்டாலின் அண்ணாச்சி மாதம் மாதம் மின் கணக்கெடுப்பு என்னாச்சு 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 சி சி. ஆனா எல்லாத்துக்கும் காரணம் வந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் தான். அதுல மட்டும் திமுக தோத்துருதுன்னு வச்சுக்கீங்க, இந்த மாதிரி ஏற்றிருக்க மாட்டேன். இதுதான் நிர்வாக சீர்கேடு, நிர்வாக சீர்கேடு. இதெல்லாம் தமிழ்நாட்டில் ஊழல், நிர்வாக சீர்கேடு மின்சாரத்துறையில் மட்டுமல்ல எல்லா துறையிலும் நடந்துதான் இருக்குது. திமுக வந்து இந்த வெற்று அறிக்கை போடுவாங்க, வெற்று உறுதி வாக்குறுதி கொடுப்பாங்க பாரு, இதை மாதிரி வேற எந்த கட்சி இந்தியாவில் கிடையாது. இது அவங்க திமுகவுடைய டிஎன்ஏல இருக்கு, ஏமாத்துறது. ஆனா எல்லாத்துக்கும் காரணம் வந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் தான். அதுல மட்டும் திமுக தோத்துருதுன்னு வச்சுக்கீங்க, இந்த மாதிரி ஏற்றிருக்க மாட்டேன். உண்மைதானே? அந்த பயம் வந்திருக்கும், இந்த பயம் வந்திருக்கும். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வந்து திமுக வந்து, அதாவது திமுக வெற்றி பெறல, திமுக பணம் தான் வெற்றி பெற்று. திமுக அவங்க கொடுத்த பணத்தை தான் வெற்றி பெற்றாங்க, திமுக வெற்றி பெறல. இதெல்லாம் இப்போ இன்னொரு உதாரணம் நான் சொல்றேன். நாங்கள் ஐயாவும் பாட்டாளி மக்கள் கட்சியோ தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை ஆறுகளில் தடுப்பணை கட்டுங்க, தடுப்பணை கட்டுங்க, தடுப்பணை கட்டுங்கன்னு எவ்வளோ போராடிட்டு வரோம். காவிரியில் தடுப்பணை கட்டுங்க, பாலாத்தில் கட்டுங்க, வைகையில் கட்டுங்க, தென்பெண்ணில் கட்டுங்க, பாமரப்படி எல்லாத்துலையும் கட்டுங்க கட்டுங்கன்னு சொல்கிறோம். இவ்வளோ காலமாக போராடிட்டு வரோம். என் மேலே நான் ஒரு வழக்கும் போட்டிருக்கிறேன். சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு இன்னைக்கும் இருக்கு, தடுப்பணை கட்டணும்னு சொல்லிட்டு. ஏன் தெரியுமா தடுப்பணை கட்ட மாட்டாங்க? ஏன்? மண்ணை இழுக்க முடியாது, மணல் குவாரி நடத்த முடியாது. ஏன்னா ஒரு தடுப்பணை கட்டினா தண்ணி 10 கிலோமீட்டர் நிற்கும். 10 கிலோமீட்டர் தண்ணி நின்றுதுன்னா அவங்க மண் எடுக்க முடியாது, கொள்ளடிக்க முடியாது, மண் எடுக்க முடியாது. அதுக்காக தான் தடுப்பணை கட்ட மாட்டாங்க. அதே போன்றுதான் இங்க அரசு நிறுவனங்களில் மின்சாரம் தயாரிப்பதற்காக இவ்வளோ, நான் சொன்னேன்ல, இவ்வளோ பட்டியல், இவ்வளோ முதலீடு, இவ்வளோ காசு போட்டாங்க. ஆனாலும் அதுல 1 மெகாவாட் கூட எடுக்கல. வேணுமே தான் தடுத்து டிலே பண்ணிட்டு இருக்காங்க, தாமதப்படுத்திட்டு இருக்காங்க. அப்பதான் காசு, பணம், துட்டு அவங்க கிட்ட வாங்க முடியும், கமிஷன் வாங்க முடியும். இதுதான் நிர்வாக சீர்கேடு, நிர்வாக சீர்கேடு. இதெல்லாம் தமிழ்நாட்டில் ஊழல், நிர்வாக சீர்கேடு மின்சாரத்துறையில் மட்டுமல்ல எல்லா துறையிலும் நடந்துதான் இருக்குது. இது ஒரு உதாரணம். மின்துறையில் இருக்கு, எல்லா விலைவாசி ஏற்றிட்டாங்க. இன்னைக்கு தக்காளி எவ்வளோமா? 100 ரூபாய் தக்காளி, 100 ரூபாய் தக்காளி 1 கிலோ. ஆனால் விவசாயிக்கு எவ்வளோ திரும்ப போகுது தக்காளி? 5 ரூபாய். பாவம் விவசாயி 5 ரூபாய் வாங்கி என்ன ஆலயமணி வேலுசாமிங்க எவ்வளோ தெரியுமா தக்காளி? வாங்கினா தானே நீங்க. இதுதான் தமிழ்நாட்டின் ஒரு நிர்வாகம். இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்று, இந்த ஆர்ப்பாட்டம் ஏதோ ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம், அவ்வளவுதான். இதற்கு பிறகு தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்களிலும் பாட்டாளி மக்கள் கட்சி கடுமையான ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் தொடர்ந்து செய்யும். தமிழக அரசு இதை திரும்ப பெறுகின்ற வரையில் நாங்கள் தொடர்ந்து ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் மக்களை பெரிய அளவில் திரட்டி நாங்கள் செய்வோம். இது நாங்கள் விட போறது கிடையாது. ஏன்னா இந்த முறை தடுத்து நிறுத்தினாதான் அடுத்தது பயம் வரும். அடுத்தது தடுத்து ஏற்ற மாட்டாங்க. இல்ல அடுத்த ஜூலை மாதம் ஏற்றுவாங்க, உறுதியாக ஏற்றுவாரா? ஏன்னா அதுக்கப்புறம் சட்டமன்ற தேர்தல் வருது, அப்புறம் உள்ளாட்சி, சட்டமன்றம். அதனால இதெல்லாம் நினைச்சு பாருங்க. அல்ல, இந்த 23 மாதங்கள், 3 ஆண்டுகள், 2 ஆண்டு கூட இல்லை, 23 மாதங்களில் 33.7 விழுக்காடு உயர்த்திருக்கிறது. 33னா 3ல் 1 பங்கு. எவ்வளவு அநியாயம் இல்லை, 3ல் 1 பங்கு எவ்வளவு அநியாயம். சரி, இது ஒண்ணு. இன்னொன்று முக்கியமானது, நம்முடைய வழக்கறிஞர் பாலு செல்வகுமார் எல்லாமே பிளக்கார்டு வச்சிருந்தோம். என்ன வச்சிருந்தோம்? ஸ்டாலின் அண்ணாச்சி மாதம் 1 முறை மின் கட்டணம் கணக்கு என்னாச்சு? 221வது வாக்குறுதி. திமுக தேர்தலுக்கு முன்பு கொடுத்த 221வது வாக்குறுதி ஸ்டாலின் அண்ணாச்சி மாதம் மாதம் மின் கணக்கெடுப்பு என்னாச்சு? 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 சி சி. ஒன்றும் ஆகல. கொண்டு வருவாங்களா? ஒன்றும் இல்லை. இது எப்போ
யார் யோசனை சொன்னாங்க தெரியுமா? அந்த யோசனையை முதலில் மருத்துவர் ஐயா பாட்டாளி மக்கள் கட்சி சொன்ன யோசனை. இது 10 ஆண்டுகளுக்கு முன்பே நாங்கள் சொன்னோம். மாதம் கணக்கெடுப்பு நடத்துங்க, மாதம் கணக்கெடுப்பு நடத்துங்க. 10 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்ன யோசனை இது. கடந்த ஆட்சியாளர்களிடம் நாங்கள் கேட்டு பார்த்தோம், ஒன்றும் பண்ணல. இப்பயும் நாங்கள் எத்தனையோ முறை போராட்டம் சொல்லியிருக்கிறோம், சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறோம். அதை பற்றி கவலைப்படுற மாதிரி இல்லை. ஏன்னா மாதம் மின் கணக்கெடுப்பு நடத்தினாங்கன்னா சாதாரண வீட்டில் அடித்தள ஏழை வீட்டில் ஆண்டுதோறும் 6000 ரூபாய் மிச்சப்படுத்தலாம். 6000 ரூபாய் மிச்சப்படுத்தலாம். நினைச்சுப்பார், 6000 ரூபாய் ஒரு மாதத்திற்கு கிட்டத்தட்ட 500 ரூபாய் மிச்சப்படுத்தலாம். 500 ரூபாய் ஒரு மாதத்திற்கு. அவன் சம்பளமே எவ்வளோ, வருமானமே எவ்வளோ? 6000 ரூபாய், 5500 ரூபாய் வருமானம். அவன் 500 ரூபாய் மிச்சப்படுத்துறதுதான் நினைச்சு பாருங்க. மாதம் மின் கணக்கெடுப்பு நடத்தினா. ஆனால் இவங்க அதை பற்றி இல்லை. தேர்தல் அறிக்கை வெறும் தேர்தல் அறிக்கை, சும்மா அது அறிக்கை. தேர்தல் அறிக்கை, அதாவது இந்த திமுகவில் இந்த வெற்று அறிக்கை போடுவாங்க, வெற்று வாக்குறுதி கொடுப்பாங்க பாரு. இதை மாதிரி எந்த கட்சி இந்தியாவில் கிடையாது. இது அவங்க திமுகவுடைய டிஎன்ஏல இருக்கு, ஏமாத்துறது. அது பேர் அறிவிப்பு திமுக, அவ்வளோதான். அறிவிப்பு திமுக, வேற எதுவும் இல்லை. அறிவிப்பு திமுக இப்படி ஏமாத்தி ஆட்சிக்கு வந்துட்டாங்க. அதனால் இனியும் மக்கள் ஏமாறாதீர்கள். இதை தெரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். இந்த போராட்டம் தொடரும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.